தன் சக்கர நாற்காலியில் அந்த கடைக்கு வந்தார்கள் ஒரு பாட்டியம்மா. ஒவ்வொரு பொருளாக பார்த்து கொண்டே சென்ற அவர்கள் நல்ல விலை மதிப்புள்ள உடை இருக்கும் பகுதிக்கு சென்று தனக்கு ஏற்ற அளவில் எந்த உடை இருக்கிறது என்று ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தார். அதை கண்ட கடை மேலாளர் பெண் வேகமாக வந்து, இந்த உடையெல்லாம் மிகவும் விலை உயர்ந்தது, உங்களால் வாங்க முடியாது என்று கூறிக்கொண்டே சற்று கோபமாக அந்த பாட்டியை அவர்களுடைய சக்கர நாற்காலியோடு சேர்த்து மலிவு விலை உடைகள் இருந்த இடத்திற்கு நகர்த்தி சென்றாள். இதை கவனித்த அந்த கடைக்கு புதிதாக வேலைக்கு வந்த ஒரு பெண் அந்த பாட்டியினுடைய சக்கர நாற்காலியை அவர்கள் முதலில் இருந்த இடத்திற்கு கொண்டு வந்துவிட்டு அவர்கள் பார்த்து கொண்டிருந்த உடையை விட மேலும் விலை உயர்ந்த நல்ல உடைகளை அவர்களுக்கு எடுத்து காண்பிக்க ஆரம்பித்தாள். இதை கவனித்த அந்த கடை மேலாளர் வேகமாக வந்து அந்த புதிய பெண்ணை கடிந்து கொண்டு மீண்டும் அந்த பாட்டியை விலை குறைவான பகுதிக்கு தள்ளிச் செல்ல முயன்றாள். உடனே சர்க்கன நாற்காலியில் வந்த அந்த பாட்டி நன்றாக எழுந்து நின்று தானும் இந்த கடையில் ஒரு பார்ட்னர் என்றும் வேலை செய்கிறவர்கள் எப்படி கடைக்கு வருகிறவர்களிடம் நடந்து கொள்கிறார்கள் என்பதை கவனிக்கும்படியாகவேதான் இவ்வாறு ஒரு சர்க்கர நாற்காலியில் வந்ததாக கூறி மேலாளர் பொறுப்பில் இருந்த பெண்ணை வேலையை விட்டு நீக்கிவிட்டு தன்னிடம் கனிவோடு நடந்து கொண்ட பெண்ணை அந்த கடையினுடைய புதிய மேலாளராக நியமித்தாள். நாமும் பல சூழ்நிலைகளில் பார்ப்பதற்கு சற்று எளியவர்கள் போல இருப்பவர்களிடத்தில் மதிப்பு குறைவாக நடந்து கொள்கிறோமா, அல்லது பணம் படைத்தவர்கள் போல் இருப்பவர்களிடத்தில் கனிவுடனும் நடந்து கொள்கிறோமா என்பதை எண்ணி பார்ப்போம். பாரபட்சம் பார்ப்பது ஒரு பாவம் என்பதை உணர்ந்து அனைவரையும் ஒன்றுபோல் பார்க்கவும் அனைவரிடமும் உண்மையான அன்புடனும் கனிவுடனும் நடந்து கொள்ள கருத்துள்ளவர்களாக நாம் இருப்போமா?